வெற்றின்றது கடும் முயற்சியின் பலனாக கிடைக்கிறது. எளிதாக கிடைத்தாலும் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைத்தாலும் வெற்றி மகிழ்ச்சியை தரும், கொண்டாட்ட மனநிலையை கொண்டு வரும். சமீபத்தில் ஒரு விளையாட்டின் வெற்றி கொண்டாட்டம் சோகத்துல முடிஞ்சதை செய்தியில பார்த்திருப்போம். பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வெற்றி கொண்டாட்டம். எதிரி நாட்டு ராட்சத வீரன் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட சவால் விட்டு கூப்பிடுறான். ராஜாவும் ராணுவமும் பயந்து ஓடுறாங்க. ஆனா ஒரு ஆடு வைக்கிற இளைஞன் நான் சண்டை போடுறேன்னு சொல்லி போனான். கர்த்தருடைய நாமத்துல வரேன்னு சொல்லி கவன்ல கல்ல வச்சு எரிஞ்சு அந்த பெரிய வீரனுடைய நெற்றியில அடிச்சு கொன்று ஜெயிச்சுட்டான். அந்த ராஜாவுக்கு அந்த தாவீதை பற்றி நல்ல எண்ணம் ஏற்பட்டது. ஆனா வெற்றி கொண்டாட்டத்துல மக்கள் ராஜாவை விட தாவீதுக்கு அதிக புகழ் கொடுக்கிற அர்த்தத்துல பாடல் பாடினாங்க. ராஜாவுக்கு கோபமும் பொறாமையும் சுருன்னு தலைக்கேறிச்சு. அவ்வளவுதான், நாட்டை காப்பாத்தலான்ற எண்ணம் போய் தாவீதையே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு பல வருஷங்கள் அந்த ராஜா சாகர வரையும் தாவீதை கொல்ல முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. வெற்றியை கொண்டாடுறது நல்லது, ஆனா தோற்றவங்க மனநிலை, சுற்றி இருக்கிற மத்தவங்க மனநிலை, கொண்டாடுற முறை, பிறருக்கு தொந்தரவு கொடுக்குறோமா, இப்படி எல்லாத்தையும் கருத்தில் கொள்றது நல்லது. நமக்கு மகிழ்ச்சி தர வெற்றி பிறருக்கு சோகத்தை, பொறாமையை, தோல்வி உணர்ச்சியை, வெறுப்பை, பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது.